சீரோடியா கூட மீன் வெட்டணும். ஓகேண்ணா போதும். வால் விட முடியும். வால் வீட்டாக விட்டுடுப்பா. இதுதான் வீட்டுக்காவது அது 6 கிட்ட இருந்தாங்க. அங்கே 6 கிட்டன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ வெட்ட மாதிரி வெட்டு வாழலாம். எக்ஸ்ட்ரா வந்து சென்னையெல்லாம் பார்க்குறதே பெரிய விஷயம். சென்னையெல்லாம் மீன் முதல் பிச்சையா என்னன்னு தெரியல. இது பிச்சை இருந்தா கூட கிசி பிடிச்சினா ரொம்ப இல்லை. இப்படியே போட்டு வாங்க சார் படுக்க மாதிரி. என்னப்பா கடையில் போடலாம் ஒன்றுமே இல்லைண்ணா. இப்போ காலையிலேருந்து உட்காரலப்பா வந்து ஃபோனை கொடுத்து போயிடாமா. ஆமாம் இல்லை நான் போயிட்டு ட்ரிபிள்எஸ் மாற்றிடுவேன். நான் இருக்கேன். பவுச்சு 2 பவுச்சு இருக்குது நம்மட. ஒன்று அது ஏதாவது ஒன்று மாடு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். வெளியில் போனால் போகிற மாதிரி தோல் இல்லை. அது அதனால தான் அந்த இடத்துல அது கிடையாது. அது தோல் கவி வச்சுருந்தாங்க. இது தோல் தானே இந்த மாதிரி தான். வெதரு சனையும் இதில் போட்டுருவா. சரி இந்த தலையை பிடிச்சிக்கிங்க. நான் அங்கே பிடிச்சிருக்கேன். நான் தள்ளி விடுறேன். வலி கடலாம் கிடையாது. எங்க மதியானமா ஊற்றுறேன், சாயங்காலம் ஊற்றுறேன். ஐயா இதா இந்த இடத்த சொல்லுவாங்க ஐயா. வாங்கி வந்து விற்கிறவங்கள அவங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுப்பாங்க. போட்டுக்காரா என்ன பண்ணாங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு போய் எழுந்து வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு. இந்த மீன் தான் அதான் ஒரு வாட்டி சொன்னீங்களா? ஆமாம் போய் வாங்கிட்டு அவர் போய் எழுந்து போய் வாங்கி வந்து தரணும். எப்படி பார்த்தா 2500 3000 ஆகிடும். 50 பீஸ் தான். ஆமாம் அவர் யாருக்கும் வாங்கி தராரு. இந்த கொடுவா மீன் தவிர இந்த மீன் தவிர எந்த மீன் சாப்பிட மாட்டாங்க. வாங்க அதெல்லாம் அப்படித்தான். செவ்வளவு அடிக்குது. நம்மளுக்கு ஏற்ற ஆள் கிடைக்கணும்.
சிவாய்க்கெல்லாம் வர முடியாது. ஆ சிவாய்க்கு ம் வர மாட்டேன். வருதுண்ணா கோடு கொடுத்துட்டுமா அது கொடுத்து வந்துடுறீங்களா? அதே வச்சு அதிலே போட்டுருவோம். கொடுத்துட்டு ஒரு கவர் ஒன்று நீங்கள் 5 கவர் ஒன்று வேணும். அப்படியா? வெள்ளையாக தான் இருக்கணும். என்னண்ணா வெள்ளையா இருக்கு அது ஒண்ணு. அது மீன்லாம் வந்து எவ்வளோ வெள்ளையா இருக்கோ அவ்வளோ மீன் நல்லா இருக்குதா அர்த்தம். நான் தெரியாது சொல்கிறேன் ஒரே வார்த்தை. ஆ நான் தானே போடுவேன். வேற கவர் எதுவும் இருக்கா? அவன் கிளீனிங் மட்டும் தான் நடக்கும். அது வேற என்ன பண்ணா இந்த மீன் தீ போராடிடாது. எக்ஸ்போர்ட் மீன் வருது. அந்த மீன் எப்போ தான் வாங்கலாம் நீங்கள்? ஆமாம் அது வந்து இப்போ ஃபுல் ஃபாரின் எக்ஸ்போர்ட், ஃபுல் ஃபாரின் எல்லா நாட்டுக்கும் போகுது அந்த மீன். எல்லாம் கலவனை போட்டுருக்கேன். என்னப்பா கலவனை போட்டு இதெல்லாம் போடணும்? கலவனை போட்டு தலையை போட்டு புரியல. எப்போதுமே கலவனை போட்டு. எமர்ஜென்சியா? ஹலோ வரேன். அண்ணா என்ன கடையில் மீனா? ஸ்கூலில் கொண்டு போனா பசங்களை. மீனா 8:30 ஆச்சு. ஓகே இல்லைங்க சார். டீ மாடிப்பா. அண்ணா இது பிடிங்க. இல்லை இந்த மீன் இல்லை. இது தான் 1000 ரூபா சொல்லுவாங்க. ஐயா இதா இந்த இடத்த சொல்லுவாங்க ஐயா. அப்புறமா சரி நான் போயிட்டேன். வாங்கி வந்து விற்கிறவங்கள அவங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வச்சுருப்பாங்க. போட்டுக்காரா அங்கே வச்சு அங்கே வாங்கணும். ஆளுக்கு 100 ரூபா என்ன பண்ணாலும் பரவாயில்ல. மீன் நல்லா தான். வேலையெல்லாம் விட்டுட்டு போய் எழுந்து போய் வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு. இந்த மீன் தான். அதான் ஒரு வாட்டி சொன்னீங்களா? ஆமாம் போய் வாங்கிட்டு போகணும். அவருக்கு போய் எழுந்து போய் வாங்கி வந்து தரணும். எப்படி பார்த்தா 2500 3000 ஆகிடும். 50 பீஸ் தான். அவர் வீட்டு தானே? ஆமாம் அவர் யாருக்கும் வாங்கி தராரு. இந்த கொடுவா மீன் தவிர